ஆழமான அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எந்த அதிகாரத்தில் நின்று கொண்டு இயேசு சொல்றார் அப்படின்றத நான் சிந்திக்கிறேன். நான் இப்படி நினைக்கிறேன், ஒன்றே ஒன்று தான் இந்த எல்லா 5 ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பேக் பண்றாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் பிதா என்னை அன்றி வரான் என்று சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்டுடைய என்ன சொல்லலாம், ஒரு 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 ஆழமான ஆதாரம் சரித்திரத்தில் என்ன தெரியுமாங்க, இயேசு ஒருத்தர் மட்டும் தான் உயிர் தெழுந்தார். நீங்க அல்லேலூயா சொல்லியிருக்கணும். அதுக்கு இந்த ரிசரக்ஷன் இருக்கே, உயிர் தெழுதல், அது இது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி உம்மாலே அன்றி ஒருவனும் தேவன் அண்டை வரான் என்பதை வேலிடேட் பண்ற ஒரே வார்த்தை இயேசு மரித்தோர்லிருந்து உயிர்த்து. நான் இன்னொரு முறை சொல்லுவாங்க, அல்லேலூயா பெருசா இருக்கட்டும், மரித்த இயேசு மீண்டும் உயிர்த்து எழும். ஏங்க கிறிஸ்டியானிட்டி என்பது ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? எப்படியா நீ அப்படி பண்ற? அழுவங்க, உணர்வுகள் இருக்கு, நான் அழுதுகிறேன். ஆனா நான் பீடம் வந்த பின்னாடி இதெல்லாம் படிக்கும் போது அங்க வந்து அழுவுறதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. இயேசு ஒருவரே வழி, இயேசு ஒருவரே சத்தியம். Keep your emotions away and come to the truth. பக்கத்துல என்ன ஆதாரத்தில் அவர் பேசுறாரு? ஒரே ஒரு ஆதாரம். எல்லாரும் மரிச்சாங்க, செத்தாங்க, போனாங்க. இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு ரட்சகர்